தானே? ஆமாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பாபாங்களே பங்காளி டீ கடையில் 20 பேர் உட்காந்துனாங்க. அங்க வந்து தபால் கார்த்தியார் விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க விவரம் குள்ளு விசிரிக்கிறாங்க. இவங்க தான். சரி பரவாயில்ல, அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி கோவப்பட்ட நீ யாரு இவங்க? இவங்க தான் மங்காளி, ஜமீன்தார் குடும்பம். தேனா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஜமீன்தார் குடும்பமா? பங்காளி அவங்கிட்ட சொல்லி அவங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் வளர்க்குற வேலை இருந்தா வாங்கி குடியா. முட்டாப்பல, அவங்க குடும்பத்துல சம்பந்தமே வச்சுக்க போறோம். உன் புத்தி ஒன்ன விட்டு போகுதா? பாத்திரம் வளர்க்குற வேலைங்கிற உள்ள வச்சிட்டீங்கல்ல, வெளியில நில்லுங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். உள்ள வாங்க வணக்கம். உள்ள உள்ள. வணக்கம் உள்ள வாங்க. தம்பி. வணக்கம். வாங்க. ஏன் மங்காளி இங்கே மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ளையா? ஆமா, நானும் மாப்பிள்ளைய பார்த்த மாதிரி தெரியல. அப்பத்தா, ஜமீன்தார் வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை மட்டும் வரல. ஏலே கார்த்தி, உனக்கு தெரியாதா? செமேந்தார் வீட்டுல பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பொண்ணை பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளைய வர சொல்லுவாங்களாம். அப்படியா? ஆமா. என் பொண்ணு குங்குமத்தேனு காந்திகிராம யூனிவர்சிட்டியில டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்ப நம்ம ஊர்ல டீச்சரா வேலை பார்க்கறான். இவன் என் மூத்த மகன், பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறான். வணக்கம். இவன் சின்ன பையன் கார்த்தி, வணக்கம். எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன். இங்க ஊர்ல தபால் கார்த்தினா தான் தெரியுது, தபால் ஆபீஸ்ல வேலை செய்யறான்னு பார்த்தோம். நீங்க இவ்வளவு ஊரா இருக்குமோ? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, பொண்ணை கூப்பிடுவோம். தேனே இங்க வா. வர சொல்லுங்க, பாத்துடலாம். என்னன்னு? சீனி போட்டிருக்கா? ஆமாங்க. இப்ப வேணாமா, எனக்கு சுகர் இருக்கு. எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எங்களுக்கு பிடிச்சிருக்கியா? அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சதுல்ல, அப்புறம் என்னப்பா செய்முறை என்னங்கிறத பத்தி பேசிருங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, செய்முறையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா தானே செய்வீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெளிவா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்கண்ணே. அதாவது பாத்தீங்கன்னா, எங்க குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க போனோம்னா ஒரு சிலர் தோட்டத்தை எழுதி கொடுப்பாங்க, சிலர் ஊரே எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கெல்லாம் பெரிய ஜமீன் குடும்பம். அதனால நாங்க ஒன்றும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கல. நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு 100 சவரம் போட மாட்டீங்களா? அது எங்க குடும்பத்துக்கு கம்மி தான். இருந்தாலும் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுல்ல. அப்புறமா எங்க வீட்டுல நிறைய காருங்க கிடைக்கு. இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் பொண்ணுக்கு ஒரு இனோவா கிறிஸ்டா வாங்கி கொடுத்துருவீங்க. ஏன்னா நாங்க ஜமீன் குடும்பம் இல்ல. அதுவும் இல்லாம பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தேக்கு கட்டிலு, பீரோ, இந்த பண்ட பாத்திரங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. ஏன்னா ஜமீன் குடும்பம். புரிஞ்சுக்கிட்ட. இந்த கல்யாணத்து மூலியமா எங்க ஜமீனுக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுது. அதுதான் எனக்கு சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு அது பெருமையான விஷயம் தான். கையோட மாப்பிள்ளைய கூட இருந்தா அவர்கிட்ட அபிப்பிராயம் கேட்டலாம்ல. அது என்னடா சொல்லுடா. போங்கண்ணே. மாப்பிள்ளை கொஞ்சம் கூச்ச சுபாவா, அதான் பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த பெரியவர் மாப்பிள்ளையா? ஆமா, இதுதான் என் தம்பி. இப்பதான் கட்டிக்கு போற மாப்பிள்ளை. ஐயையோ, ஜாசி கெட்ட பொண்ணா இருக்கே. இப்ப எங்க அண்ணி மட்டும் உசுர இருந்துச்சுனா மாப்பிள்ளை யாரு என்ன ஏதா அட்ரஸ் என்னன்னு கேட்டலாம் பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கோம். ஏடா கார்த்தி, மாப்பிள்ளை பார்த்ததான் பார்த்த மண்டையில மஞ்சள் இருக்கிறவள பார்த்து கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. ஆளாளுக்கு அவன் வாழ்க்கையில விளையாடல. ஐயோ கலக்காம இதெல்லாம் பார்க்கணும், நீ தலையில எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஏன்டா உடம்புல இல்ல உசுர ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கா? கேட்க மாட்டியா? வாய் முடித்த. எந்திரிங்கடா மச்சான், என்னாச்சு? எல்லாம் எந்திரிங்கடா. மச்சான், ஏய், கோவப்படாதீங்க. எந்திரிங்க, போடா. ஏய், மச்சான் சேனல் மண்டே திறந்து போடுவாங்க. பெரிய மனுஷன் மரியாதை இல்ல. பொறுமையா என்ன அப்படி பேசுற? பெரியவங்க உங்களுக்கே தெரியுதுல, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. இவனை கூட்டு வந்து பொண்ணு கட்டு வந்திருக்க. டேய், மாப்பிள்ளை போட்டோ அனுப்பிச்சிங்களா? இந்த போட்டோல இருக்கிறது யாரா? இது எப்ப எடுத்த போட்டோடா? 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அட பெண்ணமேனே. டேய், 25 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி பிறக்கவே இல்லடா. போடா, கோவத்தை கலப்பாத. போடா போடா. ஐயா, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நீங்க ஒரு பொண்ணை பத்தி தானே, உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை பத்தி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? சுகர் பேஷண்ட் வேற. சொல்லுங்க. பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? நல்ல கேளு முருகா. அப்ப அது
அது உங்க மாமியா மாமியாரா பங்காளி இதுக்கு மேல என்னால அடிக்க அக்கா தாங்க அவனுக்கு அசிங்கப்படுத்துற உட்கார்ந்து எந்திரி எந்திரி போடா பங்காளி நாளைக்கு சாக போற ஆயாவ அக்கான்னு சொல்றா பங்காளி தானே ஏய், உன்னை வெட்ட பாரு பேசுற அவ்வளவுதான் ஐயோ ஐயோ ஏய் வாடி இந்த மாதிரி புடைய கட்டி மினிக்கு வரான்னு சொன்னேன்ல வாடி முதல்ல ஒரு பொண்ணு என்னை பார்த்து திரிக்குதுன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது நீ ஏன் திரிச்சேன்னு அக்கா 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 என்னாச்சு ஏய் வாங்கடா இங்க தூங்குடா வாங்கடா டேய், வாங்கடா ஐயோ அக்கா வாங்கடா முதல்ல சீக்கிரம் தூக்குடா வேகமா இதுக்கா தூக்குடா கிளவி வீட்டை போயிடுச்சா? கழுவி விடுங்க. ஏய் போடா அக்காக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்களை கொண்டே போடுடா உங்க அக்காக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சுடா அப்புறம் கொளுத்தி விட்டுறேன்டா நானே நீ கொளுத்துற உங்க அக்கா கூட சுடுகாடு கொளுத்துறா போடா வாடி. டேய் படிக்கட்ட பாத்துறடா தடிக்கிறிங்க கீழ விழுந்துடா வாங்கடா. தமிழுக்கு வாரிசு வேணும்னா எங்க தங்கச்சி பொண்ணு கேட்டு வந்த நீ உன் பரம்பரைக்கு கடைசி வாரிசு அந்த சுகர் வந்த தாத்தா தான்டா உன் தங்கச்சி எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்கலாம்டா அது நடந்தா என் தம்பியோட தான்டா பார்க்கலாமா டேய் உன் குடும்பத்தை அசிங்கப்படாம விட மாட்டேன்டா அச்சோ இருக்காங்களே நைஸா போயிருவோம் ஆச்சுச்சா அந்த பிள்ளைக்கு எப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமோ அடுத்த மாப்பிள்ள வரும்போது சொல்லி விடு கார்த்தி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா அதை எடுத்து கட்டிக்கிட்டேன் சரி போயிட்டு வா போ உன் தங்கச்சி கல்யாணம் முடியறதுக்குள்ள இது தனியா ஒரு மளிகை கடையை போட்டுரும் போலயா அண்ணே அக்காவுக்கு பிபி அதிகமாக இருக்குண்ணே அவங்களுக்கு அதிர்ச்சியான செய்தி எதுவும் சொல்லாதீங்க சரிங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்குங்கண்ணே சரிங்க டாக்டர் பார்த்து வரேண்ணே அண்ணே அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே அவங்கள அங்கேயே முடிச்சு விட்டு வந்திருக்கணும் அவசரப்படாதடா இந்த நேக்கா தான் கொண்டு போகணும் நீ கொஞ்சம் சும்மா இரு ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க மோர் குடிங்க அப்பா இப்பதான் ஜமீன் பொண்டாட்டி மாதிரி இருக்கா அம்மா எந்த புடவை கட்டினாலும் சின்ன புடவை மாதிரி போடி உள்ள நீங்க என்னடா வரிக்க போடா அன்னைக்கு கோவப்படுறாரு புரியல என்ன நடக்குதுங்க பங்காளி டென்ஷன் ஆக வேண்டிய நானே அமைதியா இருக்கேன் நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற சும்மா இருப்பாங்களே உனக்கு ஒன்றும் தெரியாது விஷயம் தெரியாம பேசிக்கிறீங்க எல்லாரும் மருந்து குடிச்சு சாகலா பேசாம என்ன இப்ப சரக்கு சாப்பிடுறியா நான் என்ன அதுக்காக டென்ஷனாக நினைச்சிருக்கியா நீ இப்ப வேணான்னா விடு இல்லப்பா அப்படி சொல்ல நானே சாப்பிட்றேன்ப்பா குவாட்டர் போகுது வந்து தொலை ஆ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரவா எப்படி ஆக்டிங்க போடாத எல்லாம் அவங்க எடுத்து வைப்பாங்க சரி ரைட் டேய் இதெல்லாம் எடுத்து வைங்கடா பங்காளி குவாட்டர்னு ஒரு இதுக்காக சொன்னேன் புல்லு தாங்க இன்னைக்கு யோ கார்த்தி ஜமீன் வீட்டு சம்பந்தம் கிடைச்சது கண்டுக்காம போற எல்லாம் உன்னாலதான்டா பங்காளி அவன பங்காளி சரக்கு அடிச்சு போய் சண்டை போடுவோம் பங்காளி சொன்னா கேளு பங்காளி அவன் மண்டையை உடைக்கிறோம் உடனே போய் சரக்கு அடிக்கிறோம் உன்னை யாரையா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது பங்காளி இரு பங்காளி நான் பேசிக்கிறேன் அது உன்னைய மாதிரி பாத்தீங்கன்னா வேட்டைக்கு போற வேலை மட்டும் பாரு ஈஸியா? நான் வேணா வேற மாப்பிள பாக்குறேன்ப்பா ஏண்டா, என் குடும்பத்தை பத்தி என்னடா நினைச்ச? பங்காளி, விடு பங்காளி, அவனை இன்னைக்கு விட்டுலான்னு பண்ணிடுறேன். சரக்கு தான் முக்கியம் வா என்ன குழம்பு வச்சிருக்கேன் வாடா அந்த குழம்புல விஷத்தை வச்சு உன் புடிச்சிட்டு ஊத்து மதனி அண்ணன் எங்க உள்ள இருக்காரு கூப்பிடுறீங்களா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன என்னங்க பஞ்சு ஐயா நீ இங்க வாமா இந்த வரேங்கய்யா அண்ணே என்ன கார்த்தி தேனுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்திருக்கேன் தேனே தேனு நீ போய் பேசு போ போப்பா தேனு தேனு அண்ணே நான் தான் அப்பவே சொன்னேன்லண்ணே கல்யாணம்லாம் வேணான்னு அப்புறம் ஏண்ணே நீங்களாம் திரும்ப திரும்ப அசிங்கப்படுறது என்னால தாங்கிக்க முடியலண்ணே அதுக்கு இல்லம்மா இந்த அண்ணே மாப்பிள்ளைய நானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்தம்மா வயசு 28 நல்ல குடும்பம் மாப்பிள்ளையும் நல்ல ஆளாத்தான் தெரியுறாப்புல எனக்காக இந்த ஒரு வாட்டி ஒத்துக்கம்மா இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இனிமேல் கல்யாண பேச்சே பேச மாட்டோமா ஓகேயா ப்ளீஸ்மா ப்ளீஸ் என்னமோ பண்ணுண்ணே சரிப்பா நான் போய் அப்பாட்ட சொல்லி ஆக வேண்டியதை பார்க்குறேன்
கிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க. நாங்க ஐயம்பாளையம் வந்துட்டோம். வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. கார்த்தி வீடுன்னு கேளுங்க. நிறைய கார்த்தி இருக்காங்களா? எந்த கார்த்தின்னு கேக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் கடை கார்த்தின்னு சொல்லுங்க. அத சொன்னாலும் தெரியலன்றாங்களே. தபால் கார்த்தின்னு கேளுங்க. சொல்லிட்டாங்க தம்பி. சரி வாங்க வாங்க. தேங்க்யூ. அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாப்பா. அம்மா. என்ன முட்டை வேணுமா? அம்மா அம்மா. பஞ்சு பாத்துமா. உங்காலு பங்காளி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் டீ கிட்ட வந்து தபால் கார்த்தி விடுது தபால் கார்த்தி விடுதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாம எவனா அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குற மகாளி. அவனை சும்மா விட பங்காளி. அவனா சரி விட அப்புறம் பார்த்து. அப்பெல்லாம் விட முடியாது பங்காளி. அவனை ஆளை கண்டுபிடிச்சா அவன் ஆத்த அப்பல இருந்து அவன் வீட்டு நாய்க்குட்டி வரைக்கும் அசிங்கமா கேள்வி கேட்டு அவனை நாக்க பிடிச்சி சாக வைக்கணும் பங்காளி. சரி விடு பங்காளி. ஏதோ தெரியாம சொல்லியிருப்பேன். ஐயே தெரியாம பேசிருப்பானா? நீ பாட்டுக்கு பேசாம இருப்ப பங்காளி. அவனை பழைய செருப்படுத்தி அவன் வாயில கப்ப சொல்றேன்ல. தெரியாம பேசியிருப்பானு. சும்மா அதே பேசிக்கிட்டு ஆய் முறா. என்ன பங்காளி படக்கு நீ மேல கோபம் பங்காளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அப்பா அண்ணே வந்துட்டாங்க. இறங்குமா. வாங்க வாங்க ஐயா, இவன் தான் என் மூத்த மகன் அழகரு. மில்லுல சூப்பர்வைசரா வேலை செய்யறான். இவன் என் பொண்ணு கொடிமலர். ட்ரிபிள் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல எலக்ட்ரிக்கல் கம்பெனில வேலை செய்யறான். எலக்ட்ரிக்கல் கம்பெனியா பங்காளி? அவங்க எலக்ட்ரிக்கல் கம்பெனி, நீ எலக்ட்ரிக்கல் கடை, ரெண்டுக்கும் கரண்ட் கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். சும்மாரியா? பஞ்சாயத்து கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். எல்லாம் விசாரிச்சுட்டு தானே வந்திருக்கோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பையனுக்கு மேஷ ராசி ரிஷப லக்கணம், பொண்ணுக்கு மிதுன ராசி கடக லக்கணம். இப்ப கல்யாணம் ஆகுறங்கிறது விதி. ஏன்னா குரு சரியான வீட்டுல உட்காந்துருக்கான். அதாவது குரு ஓரையில என்னன்னா. சும்மா இருக்க மாட்டீங்களா? இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. நாம பொண்ணு பாத்துலாங்களா? பாத்துடலாமே. தேனு ஆமா. பெரியவங்களுக்கு குடுமா. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. தேங்க்யூ. பொண்ணு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உடனே பேசி முடிச்சிரு. ஐயா, உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனப்பூர்ண சம்மதம். அப்புறம் என்னப்பா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்ச சொல்ல. அப்புறம் என்னப்பா செய்முறை என்னங்கறத பத்தி பேசிருங்க. ஆரம்பிச்சிட்டான்ல. செய்முறை என்ன செய்முறை? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா, பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு நாங்க இங்க வரல. உங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும். மகாலட்சுமி மாதிரி என் மருமக வீட்டுக்கு வந்தா போதும். அப்புறம் என்ன நல்ல நாளா பார்த்து முடிச்சு விட்ட வேண்டியதானே? இன்னைக்கே நல்ல நாள் தான். நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும்? வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். இன்னைக்கு பூ முடிச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயம் பண்ணிக்குவோம். அப்ப எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? சரிதானப்பா. ஒரு நிமிஷம். எங்க எல்லார் சம்மதத்தை விட பொண்ணோட சம்மதம் தான் எனக்கு முக்கியம். பொண்ணுக்கு சம்மதம்னா எங்க எல்லாத்துக்கும் சம்மதம். டேய் போய் தேனுகிட்ட கேட்டு வா. ஓ தேனு அண்ணே, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதானே? சரி அப்போ மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். ஐயோ வேணாம் அண்ணே. அதாம்மா நானும் போய் வேணான்னு சொல்லிடுறேம்மா. அண்ணே வேணாங்கிறது வேணாம் அண்ணே. அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்குண்ணே. ஏய். என்னாச்சு? தேனுக்கு சம்மதம்மா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லாருமா சேர்ந்து போய் தாலி செய்ய கொடுத்துடலாம்.
சம்மதமா உங்களுக்கு? பூரண சம்மதம். அப்புறம் என்ன, தட்டை மாத்தி மாத்திரலாம்ல? விடுங்க, மாத்தி முடிச்சு விடுங்க. மாத்திக்கலாம். பையன் நல்ல அருமையான பையன். அத்தை வரல. வந்திருந்தா அப்படிதான் சொல்லி ஐயோ அதான் வந்துச்சுல. டிரைவர் பஸ் டயர் பஞ்சர் பண்ணி விட்டுட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்களா கார்த்தி? போயிட்டாங்க அத்தை. ஐயோ நான் மாப்பிள்ளை பார்க்க முடியாம போச்சேடா. நீ பாத்துட்டாலும் நல்ல ராசிக்கார அத்தை. அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய பாத்துக்கலாம் அத்தை. நீங்க உள்ள போங்க அத்தை. ஏத்த இந்த தடவை மாமா ஆண்டி வீட்டுக்கு போயிருக்காருல. ஏல முருகா எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்ச? ஓ மாமா ஆண்டி படிக்கு தானே போயிருக்காங்க. எங்களுக்கு தெரியாதா? போ 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 போ, நிக்காத, போ. போயிட்டே இரு, போ. ஆஹா, ஏய் அங்க அடிக்கிறேன்னு. டேய் இத நேரடியா அடிக்க சரிண்ணே. கூடாது. அங்க அடிச்சு அடிக்கணும். அடி பார்க்கலாம். இப்ப பாருங்க. ஐயா அன்னைக்கு ஐயம்பாளையத்துல நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சாமியா, வர்ற மூத்தத்துல கல்யாணமாமியா. அண்ணே, அவன் குடும்பத்தை கண்டம் துண்டமா வெட்டி போட்டு வரானே. டேய் நில்றா. அண்ணே, இப்பதானே சொன்னேன், எதை செஞ்சாலும் நாசுக்கா செய்யுங்க. நீ போடா. என்னண்ணே? கடித்தூரே வண்டே. டேய் கடித்தூரே, எங்க போய் தொலைஞ்சாருங்க? வண்டே எங்க போ? ஐயா எங்கடா போயிருந்த? சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஐயா. நீ? ஐயா வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஐயா. ம், சரி. நீங்க ரெண்டு பேரும் கார்த்தி வீட்டுக்கு போங்க. அங்க வேலைக்கு சேர்ற மாதிரி சேர்ந்துருங்க. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணுவேன். சரிங்க. இப்பவே கிளம்புங்கடா. ஐயா சாப்பிட்டுட்டு இருந்தேன், பாதியோட வந்துட்டேன். முடிச்சிருவா? நன்றிங்க ஐயா. நானும் பாதியிலே வந்துட்டேன். ஒருத்தருந்து பாரு என்ன நடக்க போகுதுன்னு. எப்பா கார்த்தி, கல்யாண வேலைக்கு ஆள் வேணுங்க இருந்தல்லப்பா. ஆமா. நீங்க தான் வெளியூர்காரங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க. வேலைக்கு வச்சுக்கிறீங்களா? இங்க வாங்கய்யா. வணக்கண்ணே. வணக்கண்ணே. உன் பேர் என்ன? கருத்துணி. உன் பேரு? வண்டு. பேரை வைக்க சொன்னா வேற எதையோ வச்சிருக்கீங்க. என்னமோ வச்சுட்டு போங்க. சொல்ற வேலையெல்லாம் செய்வீங்களா? சொல்லாத வேலையும் செய்வோம். சொல்லாத வேலை செய்யறவங்க எல்லாம் எங்களுக்கு வேணாம். நீ வேற வேலை. ஐயோ சொல்ற வேலை செய்றேன், சொல்ற வேலை செய்றேன். ஐயா சொல்லுங்க. காலைல வீட்டுக்கு வா. சரிங்கண்ணே. எடுத்துக்கோங்க மாமா. தேங்க்ஸ்ங்க. ஐயோ ஜில்லுன்னு சளி பிடிச்சிரும். சொல்லு பங்களே. மாமா, அவருக்கு ஏன் தபால் கார்த்தின்னு ஊருக்குள்ள பேர் வந்துச்சு? உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அது ஒரு குட்டி ஸ்டோரிமா. சின்ன வயசுல கார்த்திக்கு ஸ்கூல் போகும்போது புது புது ட்ரெஸ்ஸாக போட்டு அனுப்புவேன். ஆனால் வரும்போது என்ன பண்ணுவானே தெரியாது. ட்ரௌசரை ஓட்டையாக்கிட்டு வருவான். அந்த ஓட்டையில் பசங்க துண்டு சீட்டை போட்டு தபால் கார்த்தின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்னால் அவனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். கூப்பிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே அவனை தபால் கார்த்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளையே நானே அப்படிதான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பேர் நல்லா இருக்குல்ல? என்ன ஒரே சிரிப்பு? ஒண்ணும் இல்லைங்க. அம்மா அப்பா வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்போ வந்தீங்க? வாங்க வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? கொஞ்ச நேரம் ஆச்சு. போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்தோம். ரொம்ப சந்தோஷம். வரமா? சரிங்க மாமா. அம்மா, இவரு எனக்கு என்ன முறை வேணும்? அவரும் உனக்கு மாமா முறை தாண்டி வேணும். வாங்க வாங்க போங்கப்பா. கார்த்தி மாமா, உங்களுக்கு ஏன் தபால் கார்த்தின்னு பேர் வந்துச்சு? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. சின்ன வயசுல நிறைய காதலர்களுக்கு தபால் கொடுத்து உதவி செஞ்சேன். அதுல இருந்து தபால் கார்த்தின்னு கூப்பிடுறாங்க. சொன்னாங்க மாமா, சொன்னாங்க. டவுசர் ஓட்டக்குள்ளேயே எல்லா லெட்டரும் போட்டாங்களாமே. எதுவும் சரியா போய் சேர மாட்டேங்குதாமே. இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு ஓட்ட பாத்து ஓட்டுற.
வாங்க 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 வணக்கம் வாங்க வாங்கயா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா உள்ள போங்க. ஏய் உனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் டி. நீங்க கொஞ்சம் சும்மா மாப்பிள்ள வாங்க வந்துட்டாங்க மாப்பிள்ள வணக்கம் வணக்கம் வாங்க மாப்பிள்ள வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. சரி சரி வணக்கம் வணக்கம் மாப்பிள்ள கையை கொடுங்க நல்லா இருக்கேன். வாங்க. ஃப்ளெக்ஸ் பாத்தீங்களா எல்லாம் நம்ம ஏற்பாடு தான் பார்த்தேன் மாப்பிள்ளை போட்டோட உங்க போட்டோ ரொம்ப பெருசா இருக்கு. அப்படிதான் இருக்கும் காசு நாளில் கொடுக்குறேன் என்னென்ன பண்ணலாம்? பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுடைய அம்மா இருக்கு பத்தியா, ஆமாண்ணே. ஆளு பல்கா இருக்கு ஆனா மனதளவுல வீக்கா இருக்கு. ஆமா. அதை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஒர்க் அவுட் ஆயிரும். எல்லாரும் உன்னை கூப்பிடுறாங்கண்ணே. நான் வந்துட்டேன். வாங்க போலாம் வாங்க போலாம். இருடா. ஐயோ என்னாச்சு? என்னடா? ஐயோ. ரொம்ப வலிக்குதா? சே ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? கதவுல இடிச்சுக்கிச்சு. விடிஞ்சா கல்யாணம்மா, பத்திரமா பாத்துக்குங்க. நான் கடைசியா பாத்துக்கிறேன். பாவம். வணக்கம் வணக்கம். அந்த விளக்கையும் ஏத்துங்கோ. அம்மா ஆ விளக்கு அணைஞ்சிருச்சுமா. அண்ணன் காத்து கூட கல்யாணத்தை நிறுத்தும்பா. வாடா. எப்போ விளக்கு அடைஞ்சு போச்சாமா? ஐயோ ஏன் இப்படி நடக்குது? திருவாளர் கிருஷ்ணன் திருமதி ஈஸ்வரி அவர்களின் புதல்வனான திருவளர் செல்வன் அழகர் என்பவருக்கும் திருவாளர் பரந்தாமன் தெய்வ திருமதி அழகம்மாள் இவர்களின் புதல்வமான குங்குமத்தில் உனக்கு தெரியுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விளக்கேற்றும் போது புடவையில நெருப்பு பிடிச்சிச்சுமா. கேட்க போகுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் படிங்க. சுபயோக சுபதினத்தில் விருச்சிக லக்னத்தில் இவர்கள் திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சோழி இருக்கு முருகா. எவ்வளவு பெரிய சூழியா தான் பரவாயில்ல பேசாம என்னப்பா தட்ட மாத்துங்க. அப்புறம் என்னப்பா கரண்ட் வந்துருச்சு தட்ட மாத்துங்க. மாத்துங்க. நிறுத்துங்க. எனக்கு ஏதோ தப்பா படுது. இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. எதுவாக இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னு பேசிக்கலாமா? செய்முறையில் ஏதாவது குறை இருந்தால் கூட சரி பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இது வேற. ஏங்க எந்திரிங்க ஏம்மா, போலாம். இருமா. வருது. உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, முதல்ல வாங்க. இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம். நீங்க சும்மா இருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து சகுனமே சரி கிடையாது. வந்த உடனே பையன் தலையில இடிச்சிருச்சு, குத்து விளக்கு அணைஞ்சு போச்சு, கரண்ட் கட் ஆகுது, அந்த பொண்ணு புடவையில தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இது என்னமோ எனக்கு சரியா படலங்க. அபசகுணமா இருக்கு. வாங்க போலாம். ஏமா இதுக்காகலாம் கல்யாணத்தை நிறுத்தலாமா? ஏங்க புறப்படுங்க. ஏம்மா, அழகரே ஒரு நிமிஷம். கிளம்புடா. வாங்க. ஏம்மா, வழி சொல்றதை விடுங்க. கேளுமா. நில்லுங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஐயோ நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்களே. அண்ணே எனக்கு எதுவும் சரியா படலண்ணே. எரியறது அமத்துனா கொதிக்கிறது நின்றோம் நீங்க. ஆனா பத்த வைக்கிறதுக்கே ஆள் இருக்குண்ணே. பத்த வைக்கட்டும்டா. பத்த வச்சதுல எண்ணெயை ஊத்துனா என்ன ஆகும் பொறுத்திருந்து பார். பார். கல்யாணம் என்னாச்சு?
அபி கல்யாணம் நடந்துருச்சா? நின்னு போச்சா? லூசுப்பல. நான் மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? இப்பயா அந்த வீட்டில் இருக்கீங்க அருமை. பொங்காளி எங்கேயா போடுங்க? அப்புறம் சொல்றேன். நான் தேனுங்க. என்னையாச்சு? என்ன பொங்காளி எங்கேயா போட? நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஐயோ என்னாச்சு பொங்காளி? பொங்காளி நல்லா புளிச்ச மூல இஞ்சியை போட்டு நறுக்குன்னு இறங்கிடும். பா டேய் கார்த்தி எங்கடா போன? எங்கண்ணே போன? எங்கடா போன? அண்ணே அண்ணனுக்கு மயக்கம் வருதா வாந்தி வருதா கிறுக்குன்னு சுத்தி கீழே விழலாம் போல தோணுது அண்ணனுக்கு. நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்களா? ட்ரீட்மென்ட் ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல அப்ப மூடி போய் பின்னாடி போய் சாணி எழுங்க போங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, கூட்டத்தை கூட்டாதீங்க. இப்படியே சுத்தினா காத்து எப்படி வரும்? நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். எந்திரிங்க. கார்த்தி சீக்கிரம் வாடா, கோவிலுக்கு போகணும். ஐயோ ஐயோ அவளுக்கு பேய் போவே கொல்லையில போவே. புடி புடி அம்மா. ஐயோ வாடா. என்ன 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 தலை கலந்து கொடுத்தா முடிச்சா சத்தா பேசலாம்னு சொன்னியடா, நிக்காம போயிட்டு இருக்கடா பாவி. ஐயோ கல்யாணம்லாம் ஆயிருச்சா? இந்த மாதிரி இதை விட்டுருந்தாலும் ஏதாவது 7:30 பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கோம். அதையும் நானே கெடுத்துட்டேன். என்ன பொங்காளி சொல்ற? அப்படியா சொன்ன அந்த சாட்டக்காரன்? அவன் சொன்னா கண்டிப்பா நடந்துருமே. அப்ப இன்னும் 2 நாளைக்கு மாப்பிள்ளை சேஃப்டியா பாத்துக்கிறேன். முன்னாடியே எனக்கு தெரிஞ்சதாவது நானாவது கல்யாணம் பாட்டி இருப்பேன். எல்லாத்தையும் விடு பங்காளி. நான் வராம எப்படி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு? உன் தங்கச்சி உள்ள வந்திருப்பது எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. பொண்ணு ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காளை மாடு எருமை மாடு போய் மாட்டை பிடிக்க வேண்டியதானடா. அது தெரிஞ்ச நாங்க இங்க இருக்கோம். அதுவும் வேற. டேய் அப்பவே சொன்னேன்லடா இதெல்லாம் வேண்டான்னு. சொன்னா கேட்டியாடா? பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தியா? இந்த பொண்ணு வேணாடா. இந்த பொண்ணு நமக்கு ராசி இல்லாத பொண்ணுடா. சொன்னா கேளுடா அழகரு. குங்குமம் உனக்கு சம்மதம்னா சொல்லு, இங்கே தாலி கட்டவா? டேய் என்னடா பண்ற? ஐயோ மேடையில மாட்டிக்கிச்சே. இப்ப என்ன பண்றது? கறி துணி இந்தா இருக்கு தாலி. இல்ல தாலி யாரும் திருடிட்டு போயிட கூடாதுங்கறக்காக பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். கறி துணி உன் வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒரு வேலையை பார்த்திருக்கேன். இற தாலி இற குற. ஐயோ என்னடா? ஓ நீ பாதுகாப்பா எடுத்துட்டு வந்த தாலியை உன் கையால எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ ஆசைப்படுற அதானே? அதேதான். குடு உன் கையால எடுத்து கொடு. மாப்ள கட்டிக்க மாப்ள. நல்ல நேரம் முடிச்சு கட்டிக்க மாப்ள. கட்டிக்க அழகரு நான் சொன்னா கேளுடா அழகரு. சரிமா. வேற இல்லடா. டேய் கார்த்தி என்ன இல்லையே? அண்ணனாவது நொண்ணனாவது கட்டுங்க. அது சூப்பர். கட்டிக்கடா. ஓடியா. பொண்ணு மாப்ள நல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கியா. என்ன பங்காளி சவுண்டு? ஒண்ணுல தெரியுது என்ன நினைக்கிறேன். அண்ணே அண்ணன் இல்லம்மா நொண்ணே. அண்ணே எங்க அண்ணே போயிருந்த? நீ இல்லாம மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு என்னண்ணே கண்ணு கலங்குது? ஓ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஆனந்த கண்ணீரா? இன்னும் 2 நாள்ல நீ ரத்த கண்ணீர் குடிக்க போற. அண்ணே ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு கீழே கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாண்ணே. ஆமாமா கண்டிப்பா போட்டோ எடுத்தே ஆகணும். அது மாப்பிள்ளைகளை தனியா ஒரு க்ளோஸ் அப் போட்டா தேவைப்படும்பா. கம்முனு இருக்கியா? நீ இப்போ வரேன். சரிண்ணே. அப்பா பாசமுள்ள சாவித்திரி தோத்துரும்பா உன் தங்கச்சி முன்னாடி. என்ன மாதிரி நடிக்குது பாரு. நானா அந்த சாட்டக்காரனான்னு பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளைய ஃபாலோ பண்ணு.